பூராடம் நட்சத்திரம். இவங்களை பார்த்தாலே அப்படி பாந்தமாக இருப்பாங்க. அதே சமயத்தில் இவங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதனால் இவங்க பேசுகிற விதம் நல்லா இருக்கும். இவங்கக்கிட்ட நல்ல பேச்சுத்திறன் இருக்குது. அதே அளவுக்கு விவாத திறனும் இவங்கக்கிட்ட நல்லாவே இருக்குது. தனுசுனாலே உபதேசம் செய்கின்ற ஒரு ராசி தான். அதில் இந்த பூராடம் நட்சத்திரமும் எப்படின்னா, அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்க இவங்க குடும்பத்தில் இருப்பாங்க. தன்னுடைய அன்பு வச்சுருக்காங்க இல்லைங்களா, அந்த பாசம் வச்சுருக்கிறவங்களுக்காக பல நேரங்களில் செலவு செய்கிறதுக்கு தயங்குறது இல்லைங்க. ட்ரெடிஷ்னல் உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுலேயும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கடை சாப்பாட்டை தவிர்த்துட்டு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டாலே உங்கள் உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அதே போல் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வணக்கம், வாழ்க வளமுடன். நான் கோட்டுமொழி சத்யா. இன்றைக்கி நான் நட்சத்திரம் பார்க்க போகிறோம் அப்படின்னா பூராடம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் காலபுருஷனுக்கே பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடிய தனுசு ராசியில் 2வது நட்சத்திரமாக அமைஞ்சிருக்கு. இந்த நட்சத்திரத்துக்கு முன்னாடி கேதுவினுடைய மூலம் நட்சத்திரமும், இந்த நட்சத்திரத்துக்கு பின்னாடி சூரியனினுடைய உத்திராடம் நட்சத்திரமும் இருக்குங்க. இந்த பூராடம் நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்கிரனினுடைய நட்சத்திரம். சுக்கிரனினுடைய 4 பாதங்களும் இந்த நட்சத்திரத்துக்குள்ளே இருக்குது. அப்போது குரு வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் நட்சத்திரம், அதுவும் நடு நட்சத்திரம். முன்னாடி கேதுவும் பின்னாடி சூரியனும் இருக்காங்க. இந்த நட்சத்திரத்துக்கு தமிழில் முட்குளம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அப்படின்னா உலர்ந்த வற்றிய அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த நட்சத்திரத்துக்கான அதிதேவதை வருணன். விலங்கு ஆண் குரங்கு, பறவை கௌதாரி, மரம் வஞ்சி மரம், மலர் வெண் தாமரை மலர். இப்போ இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் அதே தாங்க, ரொம்ப ரொம்ப அறிவாக இருப்பாங்க, நிறைந்த புத்திசாலித்தனம், அழகாக லக்ஷணமாக இருப்பாங்க, வசீகரிக்கின்ற தோற்றம். இவங்களை பார்த்தாலே அப்படி பாந்தமாக இருப்பாங்க. அதே சமயத்தில் இவங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதனால் இவங்க பேசுகிற விதம் நல்லா இருக்கும். இவங்கக்கிட்ட நல்ல பேச்சுத்திறன் இருக்குது. அதே அளவுக்கு விவாத திறனும் இவங்கக்கிட்ட நல்லாவே இருக்குது. இவங்க விவாதம் பண்ணணும், யாராவது ஒருத்தங்க இவங்களை வம்புக்கு இழுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க பேசணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கடைசி வார்த்தை இவங்க வார்த்தை தான். அவ்வளோ ஸ்மார்ட்டாக பேசக்கூடிய திறன் இவங்கக்கிட்ட இருக்குது. மேலும் அது மட்டும் இல்லைங்க, இவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறது, தனுசுனாலே உபதேசம் செய்கின்ற ஒரு ராசி தான். அதில் இந்த பூராடம் நட்சத்திரமும் எப்படின்னா, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கல்வியை பற்றினாலும் சரி, இவர்கள் சரியான அறிவுரையை கொடுப்பாங்க. அவ்வளவு அறிவும் இவங்கக்கிட்ட இருக்குது. சரிங்க, இப்போது இவங்க பார்த்திங்கன்னா மற்றவங்க எல்லாத்துக்குமே இந்த விஷயத்தை கொடுத்துருவாங்க. அதாவது அட்வைஸ் பண்ணுறது எல்லாமே நல்லாவே இருக்கும். ஆனால் மற்றவங்க இவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எடுபடாது. சரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட எப்போவுமே வார்த்தை கரெக்டாக இருக்கணும். வார்த்தை மாற்றி பேசுகிறது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. இவங்க பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, உணவு பழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் வயிறு சார்ந்த தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதனால் உணவு பழக்கம் அப்படிங்கிற விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடாது. சரி, இந்த பூராடம் நட்சத்திரத்தில் ஒருத்தங்க பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்தில் ஆசிரியர்கள் இருப்பாங்க, வக்கீல், சட்டம் படித்து சட்டத்துறையில் பணியாற்றவங்க இருப்பாங்க, தூர தேசத்தில் வசிப்பவர்கள் உண்டு, வெளிநாட்டு கம்பெனியில் பணியாற்றக்கூடியவர்களும் இருப்பாங்க, டெக்னாலஜி லைனில் இருக்கக்கூடியவங்களும் இவங்களுடைய குடும்பத்தில் இருப்பாங்க. அதே போல் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெண்கள் சம்மந்தப்பட்ட துறைகள், அதாவது அழகு சார்ந்தது, டெய்லரிங், அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபாடு இருக்கிறவங்க, அந்த துறையில் இருக்கிறவங்க இவர்களுடைய குடும்பத்தில் இருப்பாங்க. சரிங்க, இப்போ அடுத்து இந்த பூராடம் நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் இருக்குது இல்லைங்களா, அதில் முதல் பாதம்.
இந்த பூராடம் நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் இருக்கிறவங்க ஒரு பெரிய குடும்பத்தை, கூட்டு குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. ஏன்னா பூராடம் நட்சத்திரமே இப்படி இதில் தான் இருப்பாங்க. அதில் இந்த முதல் பாதத்தில் பிறந்தவங்களுடைய குடும்பத்தில் இது அதிகமாக இருக்கும். அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்க இவங்க குடும்பத்தில் இருப்பாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரமான மனப்பான்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு மரியாதைங்கிறது ரொம்ப முக்கியம். இவங்க பெரியவங்க சின்னவங்க அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் இல்லாமல் எல்லார்கிட்டையுமே வந்து மரியாதையாக நடந்துக்குவாங்க. பெரியவங்க கிட்ட நல்ல பணிவாக நடந்துக்குவாங்க. அதே சமயத்தில் தன்னுடைய நட்பெயரை காப்பாற்றிக்கிறதுலையும் இவங்க ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. இவங்க தன்னுடைய அன்பு வச்சுருக்காங்க இல்லைங்களா, அந்த பாசம் வச்சுருக்கிறவங்களுக்காக பல நேரங்களில் செலவு செய்கிறதுக்கு தயங்குறது இல்லைங்க. ஸோ என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இவங்க கொஞ்சம் நல்லாவே செலவு செய்கிறாங்க, கொஞ்சம் தாராளமாக செலவு செய்வாங்க. கௌரவத்துக்காகவும் கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கும். அதனால் என்ன செய்யணும்னா, இந்த விஷயத்தை மட்டும் இவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதாவது வீட்டுக்கு எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, இல்லை ஒரு செலவு பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த செலவு ஆசைக்கா தேவைக்கா அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு இவங்க அந்த செலவு செய்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க பொருளாதார சிக்கல் இல்லாமல் மீண்டு வந்துக்க முடியும். இல்லை அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் அப்பப்போ ஒரு ஏற்ற இறக்கமும், பொருளாதாரத்தில் ஒரு திருப்தியற்ற நிலையும் இவங்களுக்கு ஏற்பட்டுரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூராடம் நட்சத்திரத்தோடைய 2வது பாதத்தில் பிறந்தவங்க. இவங்க கடினமான உழைப்பாளியாக இருப்பாங்க. ஒரு வேலை எடுத்துக்கிட்டால் அதை ரொம்ப நேர்த்தியாக திறன்பட முடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க ரொம்ப அழகாக லட்சணமாக இருந்தாலும் தன்னை அழகுபடுத்தி கொள்ள தெரியாதவர்களாகவும், இல்லை தன்னை அழகுபடுத்திக்கிறதுல ஒரு விருப்பம் இல்லாதவர்களாகவும் இருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்களுடைய வார்த்தைகள் சொன்னேன் இல்லைங்களா, இவங்க மற்றவங்களுக்கு நல்லது தாங்க சொல்லுவாங்க. அவங்க போய் நாளைக்கு கஷ்டப்பட்டுருவாங்களே, அவங்களுக்கு சிரமம் ஆகிடுமே, அவங்க பாதிக்கப்படுவாங்களேங்கிற நல்ல எண்ணத்தில் தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய தவறுகளை இவங்க சுட்டி காமிச்சு இந்த இடம் மாதிரி இருக்குது, நீங்கள் அதை திருத்திக்கோங்க, இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு தாங்க இவங்க சொல்லுவாங்க. ஆனால் வெளியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்னா, வழக்கம் போல தான் இவங்க அகம்பாவமாக இருக்காங்க, கர்வமாக இருக்காங்க, குறை சொல்கிறாங்க, குத்தி காமிக்கிறாங்க, தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க, அலட்டலாக இருக்காங்க, இப்படி போய் இவங்களை நினச்சிப்பாங்க. ஆனால் இவங்க ஆக்சுவலாக அந்த மாதிரி கிடையாதுங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற எண்ணம் நல்ல எண்ணம் தான். ஆனால் அதை வார்த்தைகளில் சொல்லும் பொழுது இந்த இடத்துல தவறு நடந்தது. ஸோ என்னன்னா, பூராடம் நட்சத்திரத்தில் 2வது பாதத்தில் பிறந்தவங்க எப்பொழுதுமே மற்றவர்களிடம் நிறைய மட்டும் சொல்லுங்கள், பிறருடைய குறைகளை சொல்லாதீங்க. அதை வேறு யாராவது ஒருத்தங்க சொல்லிட்டு போயிட்டோம், ஆனால் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது அந்த இடத்துல தவறாக பார்க்கப்பட்டு அதனால் தேவையில்லாத சிக்கல்கள் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் அதே தான் உணவு பழக்கம். உணவு பழக்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்டு, ஆர்டிஃபிஷியல் ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு நம்முடைய ட்ரெடிஷ்னல் உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுலேயும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கடை சாப்பாட்டை தவிர்த்துட்டு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டாலே உங்கள் உடம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று, வருமானத்தை பற்றி யாருக்கிட்டேயும் வந்து ஷேர் பண்ணக்கூடாது. தன்னுடைய வருமானத்தை ரகசியமாக தான் வச்சுருக்கணும். அதே போல் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குடும்ப விஷயங்கள் இருக்கும் இல்லையா, இதையும் வந்து மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த 2 விஷயங்கள் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணாங்கன்னா அது வந்து உங்களுக்கே பிரச்சனையாக முடிஞ்சிடும். ஸோ இந்த விஷயங்கள் 2லேயும் என்ன செய்யணும், ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கணும். நம்முடைய குடும்ப விஷயத்தையும் நம்முடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் கூட பிறந்தவங்களாகவே இருந்தால் கூட அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணுங்கிறது இல்லைங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூராடம் நட்சத்திரத்தினுடைய 3வது பாதம். இவங்க அழகும் இருக்குது, நல்ல புத்திசாலித்தனமும் இருக்குது. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடந்துருச்சு, ஒரு அவமானங்கள் ஏமாற்றங்கள் நடந்துருச்சு அப்படின்னா அதிலிருந்து இந்த 4 பாதத்தில் சீக்கிரமாக வெளியில் வர்றவங்க அப்படிங்கிறது இவங்க தாங்க. ஆனால் ஒன்றுங்க, கூட இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து இருங்க. ஏன்னா கூட இருக்கிறவங்களுக்காக தான் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணிடுறது, அவங்கனால ஏமாற்றப்படுறது, தன்னை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்க மாட்டாங்க.
இதே 3வது மனுஷங்களுக்கு நடந்துருந்துன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு அப்சர்வ் பண்ணிடுவாங்க. ஆனால் தனக்கு அப்படின்னு வரும் பொழுது கொஞ்சம் இவங்க அதை வந்து கண்டுங்காணாமல் இருந்துக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கணும். இல்லை அப்படின்னா இவங்க கொஞ்சம் ஏமாற்றங்கள் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் வந்து கவனிச்சிட்டிங்கன்னா ஏமாற்றங்களை தவிர்த்தரலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய பதவி, உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய நல்ல பலன்கள் உங்கள் கூடையே இருக்கிறவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போது நீங்கள் வந்து நண்பர்களை தேடி சொல்லக்கூடியவங்களாக இருப்பீங்க. இல்லை அப்படின்னா நண்பர்கள் உங்களை தேடி வர்றவங்களாக இருப்பாங்க. ஒரு நல்ல நண்பர்கள் வட்டம், ஒரு நல்ல பழக்க வழக்கம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்குதான். ஆனாலும் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி அதில் மட்டும் நீங்கள் இருந்துக்கிறது கொஞ்சம் நல்லது. வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுவீங்க. ஒரு ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு வசப்படும். அவ்வளோ அழகாக நீங்கள் செய்வீங்க. ஆனால் அதனுடைய பலன் இல்லை ஒரு நல்ல ப்ரொமோஷன், இல்லை ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கே கிடைச்சிடும். இல்லை அவங்க தட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ அது பார்த்துருக்கணும். அடுத்ததாக இருக்கிறது பூராடம் நட்சத்திரத்தினுடைய 4வது பாதம். இந்த 4 பாதங்களிலுமே இவங்க தாங்க மனசில் இருக்கிறத டக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அது உள்ளுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த பொருளாதார விஷயமோ குடும்ப விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, இவங்க தாங்க ரொம்பவே சீக்ரெட்டாக வச்சுக்கணும். ஏன்னா கொஞ்சம் இவங்க யார்ட்டையாவது சொன்னாங்க அப்படின்னா அது தேவையில்லாமல் கண்ணு காது வச்சு இவங்க சொல்லாததெல்லாம் சொன்ன மாதிரி வெளியில் ஸ்ப்ரெட் ஆகி கடைசியில் இவங்களுக்கே அது பிரச்சனை கொண்டு வந்து விட்டுரும். ஸோ அதனால் இவங்க எப்போவுமே வந்து கொஞ்சம் சீக்ரெட்டாக இருக்கிறதுங்கிறது நல்ல விஷயந்தான். அட் த சேம் டைம் உறவுகளுக்காகவும் தன்னுடன் இருப்பவர்களுக்காகவும் வாழ்க்கையில் சில விஷயங்களை விட்டு கொடுத்ததினால், சில உபதேசங்களை வலிய செய்ததினால் இறக்கப்பட்டு மன வருத்தப்பட்டு அவங்களுக்காக முன்னாடி போய் நின்னது. இதற்காக வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத கெட்ட பேரை வாங்கினதும், தேவையில்லாத பழிச்சொற்களை வாங்கியதும், ரொம்ப காயப்பட்டு திரும்பி வந்ததும் இவங்களுக்கு தான் நடக்கும். அந்த காயமும் அந்த வலியும் மனதின் ஆழத்தில் இவங்களுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து யூட்ரஸ் சார்ந்த விஷயங்களும் ப்ரைவேட் பார்ட்ஸில், அதாவது நம்முடைய மர்மஸ்தானங்களில் வந்து கொஞ்சம் நோய்கள் ஏற்படுறது, இல்லைன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வைத்தியம் பார்க்க வேண்டியது அந்த மாதிரியெல்லாம் இருக்குங்கிறனால இந்த உறுப்புகளில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.